அம்பானியையும் அதானியையும் வெளிநாட்டு கார்ப்பரேட்டுகளையும் சிவப்பு கம்பளம் வச்சு அவங்க காலில் விழுந்து வாங்க எங்கள் நாட்டில் பண்ணுங்கள், நாங்கள் எங்கள் விவசாயிகிட்டேருந்து நிலத்தை பிடுங்கி தரோம் அப்படின்னு சொல்லி இந்த விவசாயிகளை அடித்து உதச்சி குண்டர் சட்டை போட்டு நிலத்தை பிடுங்கி, நீங்கள் விவசாயிகளுக்கு உண்மையாக முன்னுரிமை தரீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா விவசாய சார்ந்த பொருளாதார கொள்கை, விவசாய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரணும். அப்போது இங்கே விவசாயங்கிறது படிக்காதவங்க செய்கிற தொழிலுங்கிற மாதிரியான ஒரு கற்பிதம் இருக்குது இல்லைங்களா, அது தவறு. விவசாயம் படித்தவங்களும் இதில் பண்ணுறதுக்கான நிறைய டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்து இந்த கூட்டு பண்ணையை நாம் அப்பா என்னை படிக்க வைக்கிறதுக்கு சொத்து விற்று தான் என்னை படிக்க வச்சார். அப்போ இன்றைக்கி பெருமளவில் எல்லா மக்களும் விவசாய மக்கள் மருத்துவத்துக்கும் கல்விக்கும் தங்களோட நிலத்தையே இழக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. மன்மோகன் சிங் இருக்கும் பொழுது என்ன சொன்னார்னா, நீங்கள் விவசாயத்தில் லாபம் இல்லை, எல்லாம் விவசாயத்திட்டு வெளியேறுங்கன்னு சொன்னார். மோடி என்ன பண்ணார்னா, இந்த 3 வேளாண் சட்டங்களை கொண்டு விவசாயிகளை படிப்படியாக வெளியேற்றக்கூடிய வேலையை தான் செஞ்சார். விவசாயிகளை விவசாய நிலத்திலேருந்து அகற்றுவதன் மூலம் அரசுக்கு என்ன லாபம் கிடைக்குது? நிலத்தை பெரு நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நிதி கிடைக்குது. திமுக 2021 தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளினுடைய அனுமதி இல்லாமல் விவசாய நிலங்களை நாங்கள் வேறு பயன்பாட்டுக்கு எடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்போ அது விவசாயிகளை கவர்ந்து விவசாயிகளோட வாக்கு வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த வேலையை செஞ்சாங்க. ஆனால் அவங்க சொன்னது வேற, செஞ்சிட்டு இருக்கிறது வேற. இதே இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இந்த விவசாயத்தில் நீடித்தது அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 15லேருந்து 20 வருஷத்துக்குள்ளார இந்த மொத்த விவசாயமும் கார்ப்பரேட் கையில் இருக்கும். கூட்டு பண்ணைக்கும் சீமான் சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? அவர் சொல்றது என்னன்னா, அரசு பணின்னு சொல்லிட்டார். அப்போ அரசு பணின்னு சொல்லும்போது நிலங்கள் எல்லாம் தனியுடைமையாக இருக்குது, மக்கள் கையில் இருக்குது. அப்போது எப்படி அரசு பணியாக்க முடியும்? நீங்கள் சொல்கிற கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் தேவையே. எந்தெந்த பிரதிநிதித்துவம் விவசாயிகள் இருக்கான விவசாயிக்கான பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் போகணும். வணக்கம் தோழர். வணக்கம். தாவேகா தலைவர் நேற்று தஞ்சையில் பேசும்போது உங்களை ரெஃபர் பண்ணியிருந்தார். மேல்மாவை பற்றி இந்த அரசின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் விவசாயிகள் மீதெல்லாம் குண்டர் சட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் உங்களோட அடைமொழியே இப்போ என்ன, குண்டர் சட்ட விவசாயியா? குண்டாஸ் விவசாயி. சொல்லுங்க தோழர். ஏன்னா வழக்கமாக இதற்கு முந்தைய காலங்களை விட அண்மை காலமாக அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ரொம்ப கீனாக விவசாயிகளை மையப்படுத்திய நிறைய ஸ்கீம்ஸை சொல்கிறாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்டில் போன வாட்டி சொல்லும்போது நாங்கள் வந்தால் வேளாண் பட்ஜெட் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. வேளாண் பட்ஜெட் போட்ட பிறகு விவசாயம் டவுனில், வளர்ச்சி மைனஸில் நோக்கி போகுது. அப்போ இங்கே விவசாயிகள், விவசாயம் தொழில், அதை அதுக்கான ஸ்பெஷல் அட்டென்ஷன் தரப்படுது. நேற்று எங்கள் தலைவர் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா, விவசாயிகளுக்கு விருப்பம் இல்லாத எந்த தொழிலையும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம், அது ஒன்றிய அரசோட அழுத்தம் இருந்தாலும் அப்படின்றதையும் சொன்னார். அந்தளவுக்கு விவசாயிகள் அவங்களோட நலன் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக விவசாயிகளோட தான் பல ஆண்டுகளாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. என்ன மாதிரி திட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது டு ஹெல்ப் த ஃபார்மர்ஸ்? அதே மாதிரி அவங்களுடைய கடனில் ஆரம்பித்து கடன்லேயே மரணிக்கிற அந்த விவசாயிகளை லாபகரமாக மாற்றுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதா? முதல்ல நம்ம இதை 2ஆக பிரிக்கணும். ஓகே. தனியார் மயம், தாராளமயம், பொருளாதார மயம். இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கையை இந்த எல்பிஜி சொல்லக்கூடிய இந்த லிபரலைசேஷன் இருக்கு, பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், இதில் தான் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கை இருக்குது. அதை வச்சு தான் நாங்கள் ஜிடிபி அடையிறோம் அப்படின்னு சொல்லி இந்த எல்பிஜியில் இவங்க அடையக்கூடிய இந்த ஜிடிபிக்காக அம்பானியையும் அதானியையும் வெளிநாட்டு கார்ப்பரேட்டுகளையும் சிவப்பு கம்பளம் வச்சு அவங்க காலில் விழுந்து வாங்க எங்கள் நாட்டில் பண்ணுங்கள், நாங்கள் எங்கள் விவசாயிகிட்டேருந்து நிலத்தை பிடுங்கி தரோம் அப்படின்னு சொல்லி இந்த விவசாயிகளை அடித்து உதச்சி குண்டர் சட்டை போட்டு நிலத்தை பிடுங்கி நம்மளுடைய இயற்கை வளங்களை சூறையாடி அவர்களுக்கு எவ்வளோ வரி சலுகைகள் கொடுக்கணுமோ அனைத்து ஒரு நிறுவனம் புதுசாக ஆரம்பிக்குதுன்னா முதல்ல ஒரு 3 இல்லை 5 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க எக்கச்சக்கமான அவங்களுக்கு டேக்ஸ் ரிபேட்லாம் தருவாங்க. அந்த மாதிரிலாம் கொடுத்து நாங்கள் எவ்வளோ ஜிடிபி அடைஞ்சிருக்கிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு நிலையான ஒரு ஜிடிபியை தர முடியாது. ஓகே. நாம் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் விவசாயிகளுக்கு உண்மையாக முன்னுரிமை தரீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா விவசாய சார்ந்த பொருளாதார கொள்கை, விவசாய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரணும். விவசாய பொருளாதார கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ விவசாயிகள்
துண்டு துண்டாக இருக்கிறோம். 2 ஏக்கர் 5 ஏக்கர் 3 ஏக்கர் 1 ஏக்கர்னு சொல்லி துண்டு துண்டாக இருக்கிறது. அப்போ துண்டு துண்டாக இவங்க விவசாயம் பண்ணும் பொழுது அந்த விவசாயத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. உற்பத்தி பண்ண கையோட விவசாயிகளுடைய வேலை முடிஞ்சிருது. ஆனால் நாம் சொல்லக்கூடிய இந்த கூட்டுப்பண்ணை அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறோம். இந்த கூட்டுப்பண்ணையில் விவசாயிகளே தான் முதலாளிகள், வேறு நபர்கள் அல்ல. நிலம் கொடுக்குறவங்க தான் அதில் வந்து பார்ட்னர்ஸ். இந்த ஒரு 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் நம்ம ஒரு கோஆப்ரேட்டிவ் அப்படின்ற அந்த முறையில் கொண்டு வரும் பொழுது இது வெறும் உற்பத்தி மட்டும் கிடையாது. உற்பத்தி பண்ணுறதுலேருந்து அது இறுதியாக மக்கள் நேரடியாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதை மாற்றணும். ஒரு பொருளை நெல் உற்பத்தி பண்ணுறோன்னா வெறும் நெல்லோட அனுப்பிடக்கூடாது. அந்த நெல்லை வந்து அரிசி ஆக்கிறதோ இல்லை பிஸ்கட் தயாரிக்கிறதோ இல்லை அதுலேருந்து எத்தனால் தயாரிக்கிறதோ அனைத்துமே வந்து இதில் உள்ளற வெவ்வேறு துறைகள் அமைக்கிறோம் நாம். அப்போது இங்கே விவசாயங்கிறது வந்து படிக்காதவங்க செய்கிற தொழிலுங்கிற மாதிரியான ஒரு கற்பிதம் இருக்குது இல்லைங்களா, அது தவறு. விவசாயம் வந்து படித்தவங்களும் இதில் பண்ணுறதுக்கான நிறைய டெக்னாலஜி நம்ம வந்து கொண்டு வந்து இந்த கூட்டுப்பண்ணையை வந்து நாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். கூட்டுப்பண்ணைன்னு வந்து அந்த கூட்டுப்பண்ணையுடைய சைஸ் எத்தனை இருக்கும்? நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்குது? இது எந்த அளவுக்கு சாத்தியம்? 195 லட்சம் ஏக்கர் வந்து தரிசு நிலங்களையும் சேர்த்து தமிழ்நாட்டில் இருக்கு. அரசு வந்து பட்ஜெட் ஒவ்வொரு வருஷமும் போடுற பட்ஜெட் போன வருஷம் 42,000 கோடி அந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டுக்கிறாங்க. அப்போது பட்ஜெட்லாம் வந்து போட்டிருக்கிற அதெல்லாம் வந்து சரிதான். இதுக்கு மேலெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. இந்த பணத்தையே நியாயமாக விவசாயிகளுக்கு நேரடியாக போய் சேர்ற அளவுக்கு பண்ணாங்கனாலே வந்து இந்த கூட்டு பண்ணைக்கே சாத்தியமாகும். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு ஒரு ஒரு தொகையை வந்து ஒதுக்குது. இந்திய அரசு வந்து சப்சிடிக்காக உரம் யூரியா இந்த மாதிரியான பொருட்களுக்கு சப்சிடிக்கே வந்து பல லட்சம் கோடி வந்து பணத்தை வந்து ஒதுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உரம் யூரியா சப்சிடிக்கே வந்து 2022-23 வந்து 2.5 லட்சம் கோடி இந்திய அரசு வந்து செலவு பண்ணிக்கிறாங்க. 23-24 1.95 லட்சம் கோடி வந்து செலவு பண்ணிக்கிறாங்க. அப்போது இந்த செலவினங்களை வந்து இது கார்பரேட்டுகளுக்கு தான் போய் சேருது. இந்த செலவினங்கள் எல்லாம் நாம் சொல்லக்கூடிய இந்த கூட்டு பண்ணையில் இவர்கள் செலுத்துறாங்க அப்படின்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேனே, இப்போ ஒரு 5000 ஏக்கரில் வந்து ஒரு கூட்டு பண்ணையை அமைச்சிடறோம். அந்த அமைக்கிறதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு என்ன செலவாகுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக எந்த திட்டங்களும் இவங்க போட தேவையில்லை. நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரம் யூரியா கொடுக்குற சப்சிடியை நீங்கள் அங்கே கொடுக்காதீங்க. நேரடியாக இங்கே எத்தனை ஏக்கர் பண்ணுறாங்களோ அந்த ஏக்கருக்கு தகுந்த மாதிரி பிரித்து இங்கே வாங்கிட்டோம். ஆமாம், அவர்களே இங்கே வாங்கிட்டோம். இங்கே வந்து நாம் வந்து இந்த 5000 ஏக்கரில் வந்து நடுறதுக்கு அறுவடை செய்கிறதுக்கு நீர் பாசுறதுக்கெல்லாம் ஒரு துறை இருக்கும். இதில் மருந்து தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக இருக்கும். அப்போ இது நாங்கள் முழுக்க இங்கே இயற்கையான முறையிலே வந்து நம்மளால வந்து மருந்து தயாரிக்க முடியும். இந்த இடத்துல வந்து அக்ரி சயின்டிஸ்ட்லாம் நமக்கு தேவைப்படுறாங்க. அப்போ படித்தவங்க வந்து இந்த இடத்துல வராங்க. நான் எப்போ பயிர் வைக்கணும், என்னைக்கு பயிர் வச்சேன்னா இன்னும் 4 மாதம் கழிச்சு நான் அறுவடை செய்யும் பொழுது எனக்கு மழை வருமா வராதா, இப்போ அதையெல்லாம் எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அங்கே வேலை செய்கிறதுக்கு எனக்கு படிச்சவங்க அங்கே ஏஐ வரைக்கும் எனக்கு தேவை. இன்செக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அங்கே ஏஐ தேவைப்படுது. அப்போது படித்தவர்களுக்கும் வந்து அந்த பகுதியிலேயே நம்ம வந்து ஒரு சென்னை நகரத்துக்கு தள்ளி ஒவ்வொரு முறையும் வந்து அவங்களுடைய போக்குவரத்து அதுக்கான நேரம் இதெல்லாம் வந்து விரயமாகுது. இன்னொன்று வந்து பெரிய விஷயம், நிறைய பேர் தன்னுடைய குடும்பங்கள்லாம் விட்டுட்டு தனியாக வந்து இங்கே தங்கி அவங்க வேலை செய்யக்கூடிய சுச்சுவேஷன்லாம் வருது. ஆனால் இந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த பகுதியிலே வந்து எல்லாருக்குமே வெட்டினரி டாக்டர்லேருந்து எல்லாருக்குமே நம்ம அங்கேயே வந்து வேலை கொடுக்க முடியும். இந்த கூட்டு பண்ணையில் வந்து இவர்கள் இன்னும் சொல்ல போனால் வந்து இவர்கள் டேக்ஸே கட்டக்கூடிய அளவுக்கு கூட வந்து இதில் வர முடியும். அப்போ ஜிடிபி வந்து நீங்கள் சொல்கிற இந்த எல்பிஜியில் வரக்கூடிய ஜிடிபியை வந்து நம்ம இந்த விவசாயம் சார்ந்த கொள்கையிலே வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதான் நாம் சொல்கிறது. இதோட வந்து இந்த மருத்துவம் கல்வி இது இப்போது பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா கல்விக்காக வந்து நிறைய பேர் வந்து தன்னுடைய நிலம் விற்று தான் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நானே அப்பா வந்து என்னை படிக்க வைக்கிறதுக்கு சொத்து விற்று தான் என்னை படிக்க வச்சார். அப்போ இன்றைக்கி பெருமளவில் வந்து எல்லா மக்களும் விவசாய மக்கள் வந்து மருத்துவத்துக்கும் கல்விக்கும் வந்து தங்களுடைய நிலத்தையே இழக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. அப்போ இந்த விவசாய பொருளாதார கொள்கையில் நீங்கள் அரசே வந்து அந்தந்த பகுதிகளில் அந்தந்த தொழிற்சாலைகள்லேயே வந்து இந்த மருத்துவத்தையும் கல்வியும் வந்து அங்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப எளிமையாக இயல்பாக கிடைச்சிரும். வளர்ச்சிங்கிறது வந்து எல்லாருக்குமான வளர்ச்சியாக கிடைக்கும். ஒரு தனிநபர்களுக்கான வளர்ச்சி கிடைக்காம எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நாம் சொல்ல வர்றது. இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, அரசு வந்து என்ன பண்ணுனீங்க. இப்போ இருக்கிற அரசு மன்மோகன் சிங் இருக்கும் பொழுது என்ன சொன்னார்னா, நீங்கள் விவசாயத்தில் லாபம் இல்லை, எல்லாம் விவசாயத்தை விட்டு வெளியேறுங்கன்னு சொன்னார்.
மோடி என்ன பண்ணாருன்னா இந்த 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளை படிப்படியாக வெளியேற்றக்கூடிய வேலையை தான் செஞ்சார். ஏன் தொடர் இந்த மாதிரி பண்றாங்க? விவசாயம் நம்ம இன்னைக்கு வரையுமே தமிழ்நாட்டில் 40% 42% பாப்புலேஷன் டிபெண்டிங் ஆன் அக்ரிகல்ச்சர். இப்போ விவசாயிகளை விவசாய நிலத்திலேருந்து அகற்றுவதன் மூலம் அரசுக்கு என்ன லாபம் கிடைக்குது? நிலத்தை வந்து பெருநிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நிதி கிடைக்குது. அவர்களுக்கு தேவையான ஆதாயத்தை அடையிறதுக்காக இந்த வேலைகளை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் வந்து எடுக்கிறதாக தமிழக அரசு வந்து சிப்காட் மூலமாக ஒரு திட்டம் போட்டிருக்குது. இது இப்போ அது வந்து 1,00,000 ஏக்கருக்கு மேலே எடுக்கிறதுக்காக அடுத்த திட்டம் இருக்கும் போல இருக்குது. அப்போ இவர் நீங்கள் என்ன 1,95,000 ஏக்கர் தானே இருக்குது. 1,00,000 ஏக்கர் இவங்களே எடுத்தாங்கன்னா இப்போ என்ன இருக்குது? 95,000 ஏக்கர் வச்சு நம்ம 95 லட்சம் ஏக்கர் 95 லட்சம் அதாவது 195 லட்சம் ஏக்கர் 1,95 லட்சம் ஏக்கர்ன்ற அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், லட்சம் ஏக்கர். அதுதான் இவர்களுக்கு விவசாயத்தை வந்து வளர்க்கணும்ன்ற எண்ணம் வந்து எல்லளவும் இல்லை. ஆனால் விவசாயிகளுடைய வாக்கு வேணும். அப்போ விவசாயிகளை கவர்ற மாதிரி சொல்லணும். போன திமுக வந்து 2021 தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளினுடைய அனுமதி இல்லாமல் விவசாய நிலங்களை நாங்கள் வேறு பயன்பாட்டுக்கு எடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்போ அது விவசாயிகளை கவர்ந்து விவசாயிகளோட வாக்கு வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த வேலையை செஞ்சாங்க. ஆனால் அவங்க சொன்னது வேற, செஞ்சிட்டு இருக்கிறது வேற. முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளுடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சின்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு பாதை. இதே இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை வந்து இந்த விவசாயத்தில் நீடித்தது அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 15லேருந்து 20 வருஷத்துக்குள்ளார இந்த மொத்த விவசாயமும் வந்து கார்ப்பரேட்டு கையில் இருக்கும். இல்லை நாம் சொல்கிற மாதிரி கூட்டு பண்ணைகள் அமைந்து ஒரு வேலையை வந்து விவசாயிகள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு மாவட்டத்தில் ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5,000 ஏக்கர் 4,000 ஏக்கர் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒன்று சேர்ந்து கூட்டு பண்ணைகளாக வைத்து நாம் சொல்லக்கூடிய அனைத்து தொழிற்சாலைகளையும் அங்கேயே அமைத்து இவர்கள் விவசாயம் பண்ணாங்கன்னா விவசாயம் பிழைக்கும். இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த விவசாயம் வந்து இந்த இப்படி விவசாயிகள் மக்கள் கையில் இருக்காது, அது பெரு நிறுவனங்கள் கையில் தான் இருக்கும், குறிப்பாக இந்தியாவில். இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஒரு பண்ணைனா அந்த பண்ணையில் பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கும். ஆமாம். அதுக்கடுத்தது இந்த நடவு நடுதல் அது தனியாக இருக்கும், பெஸ்ட் கண்ட்ரோல் தனியாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு அறிவியல் அடிப்படையில் இருக்கும். கம்ப்ளீட்லி இது சயின்ஸ் உள்ள இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பண்ணுற இதெல்லாம் பண்ண முடியாது. கம்ப்ளீட் டெக்னாலஜி இருக்கணும். நீரை வந்து எவ்வளோ நம்ம கம்மியாக குறைவாக செலவு பண்ணி எப்படி நம்ம அதிகமான ஈல்டு எடுக்கிறது, அது உள்ளார வந்து மதிப்பு கூட்டுறோம். ஒரு அரிசி வருதுன்னா நெல் வருதுன்னா நெல்லோட இருக்காது, அந்த மதிப்பு கூட்டக்கூடிய வேலை செய்கிறோம். உள்ள வந்து மார்க்கெட்டிங் தனியாக டிபார்ட்மெண்ட் வைக்கும். ஓகே. அது இல்லாமல் இன்டர் கனெக்ட் கவுன்சில்ஸ் நிறைய நம்ம வைப்போம். ஒவ்வொரு தொழிற்சாலையிலிருந்தும் வந்து கவுன்சில் வச்சு மாவட்டத்துக்கு ஒரு கவுன்சில் இருக்கும். என்ன பொருளை நம்ம விளைவிக்கலாம், என்ன பொருள் விளைவிக்கக்கூடாது, ஒரே பொருளை ஒரே நேரத்தில் விளைவிச்சிருந்தது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் உள்ளாரே கோல்டு ஸ்டோரேஜ் நம்ம அங்கே அந்தந்த ஒவ்வொரு தொழிற்சாலையும் கோல்டு ஸ்டோரேஜ் வைப்போம். அப்போது நீங்கள் சோப்பு தயாரிக்கிறதுலேருந்து அனைத்துமே வந்து இந்த மாதிரி தொழிற்சாலைகளாக வைக்கும் பொழுது உங்களால் பண்ண முடியும். தற்சார்புன்னு சொல்கிறாங்கல்ல, மேக் இன் இந்தியா அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் இங்கேயே சாத்தியப்படுத்த முடியும். கிட்டத்தட்ட சீமான் இதே மாதிரி தானே சொல்லிட்டு இருக்காரு. இதையெல்லாம் வந்து அரசு ஆடு மேய்க்கிறது அரசு தொழில், விவசாயம்ன்ற அரசு தொழில். அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? அது கூட்டு பண்ணைக்கும் சீமான் சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? அவர் சொல்கிறது என்னென்னா அரசு பணின்னு சொல்லிட்டார். அப்போ அரசு பணின்னு சொல்லும்போது நிலங்கள் எல்லாம் தனியுடைமையாக இருக்குது, மக்கள் கையில் இருக்குது. அப்போது எப்படி அரசு பணியாக்க முடியும்? விவசாயிகள் அவரவர்கள் இடத்துல அவரவர்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவருக்கு இவர் வந்து மானியம் தர போகிறாரா? அப்போ மானியம் வந்து அரசு பணி ஆகாது. ஆமாம். அப்போ இல்லை, இவர் வந்து நிலத்தை மொத்தத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு பணி தரப்போகுதா? இந்த இடத்துல அவருடைய கொள்கையில் வந்து நமக்கு தெளிவில்லை. நாம் சொல்கிறது வந்து விவசாய நிலம் விவசாயிகிட்ட தான் இருக்கும், அவருடைய பேரில் தான் இருக்கும். அவர் வந்து ஒரு நிறுவனமாக ஒன்று சேர்ந்துருவார், அவரும் அதில் ஒரு முதலாளி ஆகிடுவார். அவர் சொல்கிறதுல வந்து அரசு பணியாளர்கள் ஆயிடுறாங்க. அப்போ இதுதான் அவர் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்குமான வித்தியாசம். அப்போ நாம் வந்து பெரிய அளவில் வந்து விவசாயிகளை வந்து என்ன சொல்கிறது பாதிக்கிற அளவுக்கு அவங்கள வந்து நிலத்தை பிடிங்கிடுவாங்க, நம்மளது இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாமல், இப்போ இந்த கூட்டு பண்ணையில் இருக்கும்போது அவங்க நிலத்தை விற்கணுனாலும் வேற ஒருத்தருக்கு வந்து இந்த நிலம் இந்த விட இருக்குன்னு சொல்லி விற்றுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போது பேர் வெவ்வேறு யார் பேரில் இருக்குதோ ஆனால் அதில் கூட்டாக இருக்கலாம். அதுதான் நம்ம சொல்கிறதுக்கான. அதானே இதை மாடல் பண்ணி காட்டணுமே, அதானே ரொம்ப முக்கியம். இது அரசு வந்து இதுக்கு முன் வரணுங்க. ஏற்கனவே ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன்லாம் பெயரளவில் வச்சிருக்கிறாங்க. ஓகே. 500 விவசாயிகள் ஆளுக்கு 1000 ரூபாய் கட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு மருந்து தரோம் இது தரோன்னு சொல்லி. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு 5000 விவசாயிகள் ஒன்று சேருங்க, 5000 ஏக்கர் இருக்கிற அளவுக்கு சேருங்க, உங்களுக்கான சப்சிடிஸ் நாங்கள் இவ்வளோ தரோம் அப்படின்னு சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்தி உள்ள தொழிற்சாலைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளை முழு முயற்சியாக அரசு வந்து இதில் பண்ணணும். நாங்கள் வந்து நிறுவனங்களுக்கு சப்சிடி தரோன்றதை மறந்துட்டு நேரடியாக இவர்களுக்கு கொடுத்தால்
உள்ள வந்து நம்மளால பண்ண முடியும். இதுல வந்துட்டு விவசாயம் மட்டும்தான் வருமா, இல்ல கேட்டல் லைக் கோழி, பசு, மாடு, ஆடு இதெல்லாம் உள்ளடக்கியது தானே வேளாண்மை? ஆமாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, நான் 5000 ஏக்கருக்கு ஒரு 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 தொழிற்சாலை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நம்ம வந்து அரிசி, பருப்பு, எண்ணெய்லாம் வந்து தனியா தென்னை, பனை இதிலெல்லாம் வந்துருது. சரிங்களா? அது இல்லாம இப்போ எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான மார்க்கெட் நமக்கே இருக்குது. நெறைய எண்ணெய வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்றாங்க. கிட்டத்தட்ட 6,00,000 டன் எண்ணெய் வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன இதில் பார்க்கும் பொழுது. அப்போ எண்ணெய் உற்பத்தி இது எல்லாத்தையுமே வந்து இதில் கொண்டு வந்துடலாம். பாலுக்கு அப்படிதான். இப்போ ஒரு 1000 ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் ஒரு ஒரு மாடு இருக்குது. அந்த மாடுகள் எல்லாம் ஒரு இடத்துல நம்ம ஒருங்கிணைச்சு, இப்போ இதுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு மாட்டுக்குமே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஆள் பார்த்துக்கிட்டு நேரத்தை விரயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், 10 மாட்டை ஒருத்தர் பார்த்துடலாமே. ஆமாம். இப்போ இதில் இந்த மாடுகளை வந்து சரியாக பார்த்து அதுக்கு நோய் இருக்குதா, சரியான ப்ரீட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து வெட்டினரி டாக்டர் தேவைப்படுறாங்க. இந்த பாலை வந்து நேரடியாக பால் வெளியே கொடுக்கறது போக மீதி வந்து நம்ம மதிப்பு கூட்டி அதை வந்து பண்ண வேண்டியது இங்கே ப்ராசஸ் பண்ணிவிட்டு கோல்ட் ஸ்டோரேஜ்லாம் வச்சு இதை நாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதோடு வந்து இதில் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு, மாடு, பன்னி, கோழி, வாத்து, வான்கோழி, எருமை இது அத்தனையுமே இதில் வந்து நம்ம கறிக்காக வந்து நாம் இதில் பண்ண முடியும். நகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 300 கோடி 500 கோடிங்கிற அளவுக்கு வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கே வந்து செலவு பண்ணுறாங்க. அங்கே கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டை இந்த பன்றி பண்ணைக்கெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது நேரடியாக விவசாயிகளுக்கு உரமாக கிடைச்சிடும். அப்போது இதையெல்லாம் ஒருங்கிணைச்சு பண்ணும் பொழுது, இந்த தொழிற்சாலைகள் ஒருங்கிணைக்கும் பொழுது அந்த நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம ரொம்ப சுலபமாக வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான வசதிகளும் இதில் கிடைக்கும். இது வெறும் உணவு உற்பத்திங்கிறது வந்து வெறும் பயிர் நட்டுறது மட்டும் இல்லை, அதில் பால் பண்ணையும் வைக்கலாம். கறிக்கு தேவையான இதில் ஸ்லாட்டர் ஹவுஸ் ஃபுல்லாக வச்சு தேவையான கறியை வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு இதில் பண்ண. ஒரு சில விவசாய அமைப்புகள் வந்து என்ன கேட்டாங்கன்னா, இப்போ இங்கே தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறோம், நல்லெண்ணெய் உற்பத்தி பண்ணுறோம், கடலெண்ணெய் உற்பத்தி பண்ணுறோம், இதெல்லாம் ஏங்க நீங்கள் ரேஷன் கடையில் விற்க மாட்டேங்கிறீங்க, பாம் ஆயிலை இம்போர்ட் பண்ணி மட்டும் விற்றுட்ருங்க, இதெல்லாம் விற்றா விவசாயிகளுக்கு நேரடியான லாபம் போய் சேருமே அப்படின்றாங்க. ஆமாங்க. இப்போ மலேசியாவிலேருந்து வந்து உணவு எண்ணெயே வந்து நமக்கு வெளியிலேருந்து வந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே கிட்டத்தட்ட 6.63 மில்லியன்ஸ் வந்து நமக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. அரிசி பருப்புலாம் வெளிநாடுகள் வந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடு நமது நாட்டிலேயே வந்து பருப்புகள்லாம் விளைவிக்க முடியும். ஆனால் இப்போ இவங்க வந்து வெளியில் பருப்பு நம்ம ஊர் தான், துவரை நம்மளுக்கு தானே, துவரை துவரை எல்லாம் நம்மளுக்கு தானே. அதான் இப்போ போய் இதை வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குல்ல. நெதர்லாந்து வந்து உலகத்திலே 2வது அக்ரி ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு நாடு. ஆனால் மிக மிக ரொம்ப சிறிய ஒரு நாடு. அப்போ அங்கே வந்து ப்ரெசிஷன் ஃபார்மிங் இதெல்லாம் டெக்னாலஜிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. நாம் சொல்லக்கூடிய இந்த கூட்டு பண்ணையிலையும் விவசாய பொருளாதார கொள்கையில் அந்த மாதிரி ப்ரெசிஷன் ஃபார்மிங்கை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி விவசாயம் என்பது படிக்காதவர்கள் செய்கிற வேலை மட்டுமல்ல, எல்லாருமே செய்யக்கூடிய வேலை தான். இதில் வந்து போய் களை எடுக்கிறதும் அறுக்கிறதும் மட்டும்தான் வேலை நினச்சிக்கோ, சாப்பிட்றவன் எல்லாமே இதை செஞ்சு இதில் செய்யலாம். ரொம்ப கடினமான வேலை இது பண்ண முடியாது, பின்னோக்கி இழுக்கிறோம் அப்படின்லாம் நினைக்காம இது செல்ஃப் சஸ்டைனபிளான ஒரு க்ரோத்தாக இதை கொண்டாட முடியும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லக்கூடிய இந்த விவசாய பொருளாதார கொள்கை. இந்த கொள்கையை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தவறும் பட்சத்தில் வருங்காலத்தில் உங்களுக்கு ஃபுட் செக்யூரிட்டின்றது வந்து பெரிய கேள்விக்குறியாக தான் வரும். இப்போ நடக்கக்கூடிய இந்த மாதிரியான போர்லாம் நடக்கும் பொழுது நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரியான தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க எப்படி வெளிநாடுகளுக்கு அனுப்புவாங்க? அப்போ பெரிய உணவு பற்றாக்குறையான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த விவசாய உழவர் உரிமை இயக்கம் சொல்லக்கூடிய இந்த விவசாய பொருளாதார கொள்கையை வந்து அனைத்து கட்சிகளும் இந்த கொள்கையை நீங்கள் சொல்கிற கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் தேவையே. அதிகாரத்துக்கு போகிறதுக்கும் நாம் என்ன சொல்கிறோன்னா எந்தெந்த பிரதிநிதித்துவம் விவசாயிகள் இருக்கான விவசாயிக்கான பிரதிநிதித்துவம் வந்து சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் போகணும். கட்சிகள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் விவசாயிகள் சங்கங்கள் சார்பான பிரதிநிதிகளை வந்து உங்கள் கட்சியில் நிற்க வைக்காமல் சங்கத்துக்கு சார்பான பிரதிநிதிகளை வந்து உள்ளார விவசாயிகள் சார்ந்த பிரதிநிதிகள் போகணும். அந்த மாதிரி வெவ்வேறு செக்டார்ஸ் இருக்குதுன்னா அந்த செக்டார்ஸில் எவ்வளோ பேருக்கு அதுக்கு தகுந்த பிரதிநிதித்துவம் வந்து உள்ளார போகும்பொழுது தான் இதுக்கான மாற்றங்கள் உருவாகும். புதிதாக வந்த கட்சிகள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்கிறாங்க. ஒருவேளை அதை கொண்டு போனாங்க அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி நமக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.